ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அதோட ஒரு குட்டி ரீகேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஐ ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பா இந்தியன் டீம் இந்த டெஸ்ட் சீரிஸை அழகாக ஸ்கொயர் பண்ணிட்டாங்க, சூப்பரான வின்னுப்பா, சிராஜ் என்ன பவுலிங் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். பட் உண்மையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸில் இந்தியா ஒன்று 3-1 ஆர் 4-0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அண்ட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கையில் இருந்த டெஸ்ட் மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370+ ரன்ஸ் இந்தியா ஸ்க்ரோர் பண்ணி இருந்தோம். இங்கிலாந்து அது ரொம்ப சாதாரணமாக வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெண்டாக்கட் என்னதான் சூப்பரான 150 அடிச்சிருந்தாலும் இந்தியாவோட பவுலர்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் பண்ண தவறிட்டாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி லாஸ்ட் டெஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கையில் இருந்த மேட்ச் தான். 192 ரன்ஸ் தான் சேஸுக்கு இருந்தது. இந்தியாவோட பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னா ஒருத்தர் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஜடேஜா ஒரு பக்கம் என்னதான் சாலிடானாலும் டைலண்டர்ஸ் ஓப்பன் ஆயிட்டாங்க. டைலண்டர்ஸை வச்சு அவர் அவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். கடைசியாக 22 ரன்ஸில் தான் நம்ம தோத்தோம். அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் லாஸ். அதை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு ஹியூஜ் விக்ட்ரி. தென் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடி மேட்சை ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் டெஸ்ட்டில் கடைசி டே 4 விக்கெட்ஸ் கையில் இருக்குது. 35 ரன் தான் அடிக்கணும் இங்கிலாந்துக்கு. பட் அந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்தியா வந்து அந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுது, அதுவும் 6 ரன் வித்தியாசத்தில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ஏன்ப்பா வின் பண்ணலை, ஏன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கஷ்டம் ஒரு இந்தியன் ஃபேனாக எனக்குள்ளே இருக்குது. சரி, நம்ம இந்தியாவோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ளே போயிடலாமா? இந்தியாவோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் மட்டும்தாங்க. பட் என்னன்னா இந்தியாவோட பேட்டிங்கில் ஒரு சில ஃப்ளாஸும் இருக்குது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா KL ராகுல் அண்ட் SSV ஜெய்ஸ்வால் ரொம்ப சாலிடான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ஆடுவார், தேவைப்பட்ட பொறுமையாகவும் ஆடுவார். KL ராகுல் சொல்லவே தேவையில்ல, மிஸ்டர் டிபெண்டபிள். ஒரு பக்கம் சாலிடாக நங்குறமாக நின்றுடுவார். தென் ஒன் டவுனில் தான் இந்தியன் டீமுக்கு இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா புஜாரா ஆடிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லைங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கில் ஆடினார், இப்போ கில் நம்பர் 4 ஆடுறாரு. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், கருண் நாயர் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஒரு ஃபெயிலியர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கருண் நாயர் ஒரு 50 அடிச்சிருக்காரு, சாய் சுதர்ஷனும் ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் அந்த அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இல்லை. தென் நம்பர் 4 சுப்மன் கில், அவரால் என்ன முடியும் அப்படின்றத அவர் இந்த சீரீஸில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தான். தென் நம்பர் 5 ரகானா ஆடிட்டு இருந்த அந்த பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ ரிஷப் பண்ட் ஆடுறாரு. ரிஷப் பண்டை பற்றி சொல்லவா வேணும், சூப்பரான பிளேயர். தென் நம்மளோட ஆல்ரவுண்டர்ஸை வச்சு இவங்க பேக்கப் பண்ணிக்கிறாங்க. ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். தென் நிதிஷ்குமார் ரெட்டி ஃபாஸ்ட் பவுலிங் டிபெண்டாக இருந்தார், நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு போகிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க. எஸ்பெஷலி ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவங்களோட பேட்டிங் கேப்பபிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட பேட்டிங்கில் இருக்கிற ஒரே ஒரு வீக் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 3 தான். ஓப்பனிங் விக்கெட் போனதுக்கப்புறம் யார் நின்று சாலிடிட்டி கொடுக்க போறா அப்படின்றது இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீரிஸில் நமக்கு தெரியும். தென் நம்மளோட போலிங் அப்படின்னு வந்தீங்கன்னா எப்பெல்லாம் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லையோ அப்பெல்லாம் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஓவரில் சிராஜ் சூப்பராக பவுலிங் போட்டு ஃபைனல் இன்னிங்ஸில் 5 4 எடுத்து இந்தியாவுக்காக 6 ரன் வித்தியாசத்தில் சூப்பரான ஒரு வின் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பும்ரா இல்லையோ அப்பெல்லாம் மற்ற பவுலர்ஸ் ஸ்டாண்ட் அப் பண்ணுறாங்க. பட் பும்ரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃப்ரண்ட் லைனராக இருக்காரு. எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அவர் தான் பவுலிங் போறாரு. மற்ற பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் பவுல்டாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. வித்தவுட் பும்ராவாக இருக்கும்போதே இந்த டீம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஏன் வித் பும்ரா இருக்கும்போது இந்த டீமால் மேட்ச் வின் பண்ண முடியலன்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணி தான் ஆகணும். தென் ஸ்பின்னர்ஸ்னு எடுத்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவங்களோட ரோலை அவங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட அனாலிசிஸ். இதில் உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you all.